எப்பயுமே வந்துட்டு உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பாக்குறீங்களா? ஸோ உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குதே, எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காதா? நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், இவ்வளோ போராடுறேன், இவ்வளோ விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு போறேனே, இருந்தும் ஏன் எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காதா? நான் கரெக்டான பாதையில தானே போறேன். ஸோ நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க பார்க்குற விஷயங்களை தாண்டி உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், அமைதியாக என்னென்ன விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு. த ரியல் கேம், கர்மா இஸ் a ரியல் கேம். ஓகேங்களா? தன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சிருக்குது. அது எந்த வழியில ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு தெரியாம பார்க்கலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் இருக்க போகுது. அண்ட் தென் வந்துட்டு பிக்கப் ஆயிலுக்குள்ள போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இடையில வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கேட்ட அந்த ஜஸ்டிஸ்க்கான மெசேஜஸே அழகாக வந்திருக்கீங்க. பொறுமை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த பொறுமைக்கான பலன். இது வந்து இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயம் வந்து இப்போ நடந்த விஷயங்கிறது கிடையாது. இது ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருஷமாக கூட உங்கள் மனசில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய பிரச்சனைங்கிறதே இந்த ஒரு நபரால தான் இருக்கும். அவங்க கொடுத்த லவ், அவங்க கொடுத்த அன்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பாதுகாப்பு ஒரு தடவை முன்னாடி கொடுத்துச்சோ அதுவே தான் இப்போ ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம்ல பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு டைம் சேஞ்சிங். நீங்கள் கூட வந்துட்டு என்னால் நேரடியாக எதுவும் பண்ண முடியலையே, எனக்கான அந்த டைம் வரும்ல, எனக்கு அந்த நேரம் வரும்ல, அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா, நீ எதுவும் பண்ணாத, நீ உன் லைஃப்பை மட்டும் பாரு, அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் பின்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னைக்குமே ஒரு கர்மாவுடைய ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ப்ரே அண்ட் மூவ் ஆன், அதுதான் வந்து உங்களுக்கு சொல்றது. ஆனா ரொம்ப நாட்களாக வந்துட்டு இந்த நபர் விஷயத்துல எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. கஷ்டங்கள், அந்த பொறுமை, ஒரு நாள் நான் எவ்வளோ பொறுமையா இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு கூட சொல்லுவீங்க. அதுக்கான ஒரு ஆன்சர் தான் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கர்மா விஷயம் நடக்கணுமோ அவங்க செஞ்சதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க பொறுமையா இருந்தீங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே. எதுவுமே நீங்க பண்ணாம ஸோ உங்களுக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அவங்க கீழே இறங்குவாங்க, நீங்க மேல ஏறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஏறது உங்களோட கையில தான் இருக்கு. அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற அந்த ஏணியில ஏற போறீங்களா இல்லையா, இல்லை இதை நான் பார்த்துட்டு தான் நான் ஏறுவேன், அது வரைக்கும் அது வாய்ப்பு இருந்தாலும் இல்லைனாலும் ஐ டோன்ட் கேர்ன்னு வந்துட்டு உட்காரக்கூடாது. ஜஸ்ட் வர வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்த ஒரு விஷயம். இந்த நபருக்கு வந்துட்டு யார் ஸ்ட்ரென்த்தோ, எது பலமோ அதுதான் பலவீனமாகும். இப்போ உங்களோட விஷயத்துல அவங்க செஞ்ச ஒரு கெடுதல் இல்லை ஒரு தப்பான விஷயத்துக்கு வேற ஒரு ரீசன், ஒரு துணையா இருந்திருப்பாங்க, நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ. ஓகே, இவங்க இருக்காங்க அதனால நீங்க தேவையில்லைன்னு வந்து விட்டுருக்கலாம். ஒரு டைம்ல நீங்க பலமா இருந்தீங்க, நீங்க பலவீனமானதுக்கு அப்புறம் அவங்க வேற பலமான ஆளை தேடி போயிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு நபரை பலம்னு நினைச்சு போனாங்களோ அந்த நபர் தான் இவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இவங்களோட அந்த நம்பிக்கை, அந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த அடிப்படையான ஒரு விஷயங்கள் அதுவே வந்துட்டு இந்த டைம்ல வந்து பெரிய ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வெளியில வந்து அவங்களுக்கே, இந்த நபருக்கே வந்துட்டு இப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த அவங்க பார்க்க போறாங்க. அதுவுமே அவங்க யார் அதிகமா நம்பி யார் வந்து ரொம்ப ஃபேவரட்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அந்த நபர்கிட்ட இருந்தே தான் அது வரப்போகுது. ஸோ டெஃபினெட்லி வந்து இது ஒரு ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஏன்னா எதிர்பார்க்காத சமயத்துல எதிர்பார்க்காத விஷயங்களை தான் அவங்க இந்த டைம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க கூடயே இருந்துக்கிட்டு இவங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு எதிராகவே வந்து அவங்க ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இனி கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட நிம்மதி, உங்களோட நிம்மதியை கெடுத்திருப்பாங்கல்ல. நீங்க இங்க நைட்டு தூங்காம இருந்த டைம்ல அவங்க நல்லா ஜாலியா தூங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து அப்படியே மாறும்.
ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அவங்க ஒரு தூங்குறதுனா கூட ஒரு ஒரு நிம்மதியா இருக்கணும்னா கூட 1000 யோசனைகள் இருக்கும். 1000 தன்னை பாதுகாத்துக்கணும், தான் நீ சேஃப்டியில இருக்கணும்ன்ற ஒரு பயம் அந்த இடத்துல வந்துட்டு தெரியுது சைலண்டாக. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில லாஸஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். அந்த லாஸுங்கிறது அவங்கள அந்த பர்சன் வழியில இருக்கலாம், இல்லை அவங்க பணம் வழியில இருக்கலாம், இல்லை ரொம்ப நாட்களாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டைம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 year டைம் ஃப்ரேம் வந்துட்டு வருது. அண்ட் அந்த 1 year டைம் ஃப்ரேமுங்கிறது வந்துட்டு எய்தர் இவங்க அந்த ஒரு இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடந்த இந்த ட்ராமா 1 yearக்குள்ளார இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இனி வரக்கூட 1 yearக்குள்ளார மிகப்பெரிய விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஐம் கிவிங் த மேக்ஸிமம் ஆஃப் டைமிங். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்களேன், இது எவ்வளவு ஒரு போராட்டம், அலைகள் எவ்வளவு ஒரு பார்த்தாவே உங்களுக்கே வந்து தெரியுது. இந்த இடத்துல ஒரு அமைதிங்கிறது இருக்கா, ஒரு நிம்மதிங்கிறது இல்ல. சரி, இவங்களோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வெரி குயிக்கா வந்து அவங்க எடுத்த முடிவுகள் அப்ப அவங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப அது சிரமங்கள் இருக்க போகுது. ஓகேங்களா? சோ இப்போ எப்படி இந்த ஒரு போர்டு, இந்த கடல் அலைகள் இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்ட சிரமத்துல போகுதோ அதே மாதிரிதான் அவங்களோட லைஃப் இப்ப இந்த டைம் பீரியட்ல இருந்து கொஞ்சம் வரைக்கும் அவங்களுக்கு லக்குங்கிறது பேச போறது கிடையாது. அப்போ அந்த லக்காக இருக்கட்டும், அந்த குட் டைம்ஸ், அந்த ஃபேவர் பண்றது, அது விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அங்க மாறும். அப்போ வந்துட்டு இவங்களுக்கு எல்லாமே எது பண்ணாலும் ரொம்ப சிரமங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ த ரியல் ஜஸ்டிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எய்தர் இவங்களோ இல்லை இவங்களை யார் வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த லீடர்ஷிப் மாதிரி ஒரு நாட்டாம பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே ஒரு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்களுக்கும் சரி, உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அண்ட் ரியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து டிவைன், அந்த ஸ்கை காட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு நல்ல பதில். இது உங்க விஷயம்னு வர்றப்போ, உங்க பாயிண்ட்னு வர்றப்போ நீங்க ரொம்ப போராடுனீங்கல்ல. உங்க லைஃப் இப்படிதானே அவங்க ஒரு கட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து உங்க லைஃப்ங்கிறத தாண்டி உங்களோட மனசுன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு உங்க மனசு அவ்வளோ அலப்பாஞ்சிருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கும், நிம்மதியா உங்க மனசு உட்காரவே இருந்திருக்காது. ஒரு 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 கொஞ்ச நேரம் படுக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னாலுமே அவ்வளவு மனசு படபடன்னு எந்த நிமிஷம் என்ன ஆகுங்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஸோ இதுல உங்களை ஏமாத்தி விட்டுருக்காங்க. ஸோ அது எதெல்லாம் அவங்க உங்களுக்கு செஞ்சாங்களோ அது அப்படியே அந்த சைடு வந்து திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இனி அவங்க லைஃப்ல ஒரு சில பேர்கிட்ட இவங்க போராடணும், ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில ஃபைட்ஸ் அதை வந்து எதிர்பார்க்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட இருக்கிறவங்களை வந்துட்டு ஒரு ஒரு சைலண்ட் மாஸ்க் அப்படின்னு தெரியுது. சரி, என்னன்னா இவங்க உங்க கூட இருந்தப்போ ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் ரியல் கனெக்ஷன் இருந்திருக்கும். ஒரு மாஸ்க்குங்கிறது நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாஸ்க்குங்கிறது இருக்கு. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லது செய்யறேன், உதவி செய்யறேங்கிற பேர்ல வந்துட்டு இவங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமிங் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு. பார்ப்போம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி கிளியர் சைன்ங்க. பொறுமைக்கான பலன், உங்களுக்கு பொறுமைக்கான பலன். அவங்க வந்துட்டு பண்ணதுக்கான வேலைகள் இட்ஸ் சோ ரெஸ்ட்லெஸ். ஆனால் அந்த மாஸ்க்குங்கிறது ஒரு பர்சனுக்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க கூட இருக்கிறவங்களாலே தான் வந்துட்டு இருக்கும். திடீர்னு நடக்கும். இது வந்து ஃபுல் பிளானிங் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இந்த வரக்கூடிய இந்த ஒரு சவால்கள் வந்துட்டு ஃபுல் பிளானிங்கோடலாம் வந்து நடக்காது. திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நபர் வந்துட்டு ஐ மீன் இவங்க பத்தின விஷயங்கள் வந்துட்டு வெளியில வந்துட்டு யாருக்கிட்டையாவது ஒரு காசிப் இல்ல ரூமர், நடக்காததை நடந்தது மாதிரி சொல்றது, அது மாதிரி ஏதாவது ஒரு நேம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் பியூர்லி அ ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, அதுதான் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள், அதாவது இவங்களுக்கு எப்பயுமே வந்து நான் அடுத்துன்னு போகக்கூடிய ஒரு நபர். பாஸ்ட்ல வந்து இவங்க நிறைய பேரை ஏமாத்தி இருக்கலாம், இன்க்ளூடிங் உங்களையுமே வந்துட்டு ஏமாத்தி இருக்கலாம். அப்படி இருந்தும் வந்துட்டு அடுத்த ஃபியூச்சர் அடுத்துன்னு போகக்கூடிய நபர் தான் இவங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி ஃபியூச்சர்னு போற இடத்துல தான் ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த
ப்ராப்ளமே வந்துட்டு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஐ கேன் see ஒரு சைலண்ட் சேலஞ்ச், மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். அது வேற யாருமே கிடையாது, அவங்க கூட இருந்தவங்க, உங்களுக்கு எதிராக தூண்டிவிட்ட நபர்கிட்ட இருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபேஸுக்கு நேராக சிரிச்சிருப்பாங்க இந்த நபருக்கு. இவங்களுக்கே ஏது ஷாக்கிங்காக இருக்கும்னா, ஃபேஸுக்கு நேராக சிரிச்சிட்டு அவ்வளோ கேரிங்கா, யூஆர் மை பெஸ்ட், நீ க்ளோஸ், நீ தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் அவங்க தான் ஒரு விஷயமே பண்ண போறாங்க. சரி, இவங்க வந்துட்டு இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா இனி கொஞ்ச நாட்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டு இருக்கலாம். அதாவது உங்களை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காதவங்களோட இல்லை வேணாங்கிறவங்களோட வந்துட்டு ஓவரா சேர்ந்துக்கிட்டு உங்களை வெறுப்பேற்றுறது, டென்ஷன் பண்றதுன்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணியிருக்கலாம். இதர் பண விஷயம், வேலை, இல்லை வேற ஏதாவது கூட இருக்கலாம். அதை வச்சு உங்களை வெறுப்பேற்ற எல்லா வழிகளையும் இவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ இவ்வளோ நாள் யூஸ் பண்ண ட்ரிக்கே யூஸ் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இனி அவங்க யாரை நம்புறது, யார்கிட்ட நான் என்ன சொல்றதுங்கிற ஒரு பயமே அவங்களுக்குள்ளார அதிகமாக உருவாகும். சரி, இந்த நபர் வந்துட்டு உங்க லைஃப்ல வரத்துக்கு முன்னாடி, இது உங்க லைஃப்ல சொல்றேன், உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ங்கிறது அவ்வளவுக்கு இருந்திருக்கும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். ஆனா இந்த அளவுக்கு இருந்திருக்காது. யாரை நம்புறது, நம்பக்கூடாதுங்கிற ஒரு தாக்கம் வந்துட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேற வழியில நிறைய ஏற்படுத்தி இருக்கு உங்களுக்கு. அதே தான் அங்க வந்து இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரியான தாக்கங்கள் தான் வந்து அங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு யாரை நம்புறதுங்கிற ஒரு குழப்பம், ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். பாஸ்ட் போகிறதுக்கும் ஒரு பயம் இருக்கும், ஃபியூச்சரை நம்புறதுக்கும் ஒரு பயம் இருக்கும், கரண்ட்ல இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு சைலண்ட் மோடு, சீக்ரெட் விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன். அதாவது நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பெரிய லெவல்ல இருக்கணும். அப்படியே ஒரே ஒரு இதுதான் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடணும் அப்படின்ற அளவுக்கு பெருசாலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இதுவே அவங்களுக்கு ஸ்டெப் அடிப்படை, அதாவது அவங்களோட ஃபவுண்டேஷனே வந்து அடி விழுவும். அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தினாங்க, அதே தான் அங்கேயும் இருக்கும். ஸோ நீங்க என்ன விஷயங்கள் எல்லாமே இங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அதே தான் அங்கேயும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ படிப்படியா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த சஃபரிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இருக்காதீங்க. அங்க சைலண்டா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும், ஆனால் இவங்களை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு தப்பு பண்ணவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு யார் வந்துட்டு ஒரு ஏமாத்துறாங்களோ, ஒரு விஷயங்கள் தப்பு பண்றாங்களோ அவங்க இவங்க கிட்ட மாட்டிக்குவாங்க. இருந்தும் சமாளிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் பண்ணணுமோ அதையும் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை நான் இதை செய்யலை, ஐம் சாரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவங்க மைண்டை மறுபடியும் வந்து குழப்புவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க இவங்களை ஏமாத்திட்டு மறுபடியும் ஒரு ஃபேக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி மறுபடியும் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கும் இங்கே. இப்போ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான பெரிய சவால்கள் இவங்களை நான் ஏற்றுக்கிறதா இல்லை அப்படியே விட்டுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஃபைனான்ஷியலி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும். ரொம்ப ஏதோ ஒரு வழியில் ஒரு ஜாப் இழக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு இவங்க யாருக்கிட்டையாவது மணி கொடுத்து அது ஏமாறுறதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் வந்து இவங்களால நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க, நிறைய மணி எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும், உங்களோட லைஃப், உங்கள் கெரியர், உங்கள் ஜாபே விட்டுருப்பீங்க இந்த நபரால். ஆனால் உங்கள் கூட இருந்தப்போ இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். உங்ககிட்ட இருக்கிறத பறிச்சுட்டு அவங்க எல்லாருமே வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அது அவங்க கையை விட்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ அவங்க கூட இருக்கிறவங்களே நல்லா வெரி குட் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து இருக்காங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான அன்புங்கிறது இதுக்கு மேல வந்துட்டு இருக்கிறதுல சிரமங்கள் வரும். ஏன்னா இது வரைக்கும் இவங்க உண்மையை நம்பின விஷயங்கள் பொய் ஆக போகுது, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நடக்க போகுது. அது வெரி ஷாக்கிங் தான். ஸோ இவங்களுக்கு இந்த ட்ரூ லவ்னு சொல்லுவோம்ல, உண்மையான அன்புங்கிற சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் பயம் இருக்கும்.
ஓகேங்களா? இனி அவங்க வந்து எல்லாத்துலயும் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா அந்த லாஸ் அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய விஷயங்கள் அவங்களோட தூக்கத்துல இருந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு ஸ்பாயில் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சோ நம்ம வந்து பிக்கப் பைல போய் பார்க்கலாம் வேற என்ன ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ 3 பைல் வந்துட்டு தரேன். பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு நான் இந்த ரிங் கொடுக்குறேன், இந்த மோதிரம். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த பிங்க் டின் பாக்ஸ் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த ப்ளூ கலர் யூனிகார்ன் மல்டி கலர் பென் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். எல்லா பைலும் பார்க்கலனாலும் எஸ், தாராளமாக பார்க்கலாம், உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லை எனக்கு ரொம்ப லேட் ஆகும் சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். யாரெல்லாம் இந்த ரிங் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரியல் கேம் என்ன தெரியுமா? ஸோ டிவைன் இந்த கர்மா இதை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்ன விஷயங்கள் செய்யறியோ செய்ய விடுவாங்க. ஓகே, நீ பண்றியா லைஃப்ல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் லைஃப்ல நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அது ஈஸியா கிடைச்சிருக்கும். ஆனா அதனால ஒரு சில பேர் அழுதுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுல நீங்களும் வந்துட்டு ஒரு பர்சன் தான். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் உங்களெல்லாம் அளவச்சு அவங்களுக்கு கிடைச்சதோ அதுல தான் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ரியல் செக்மேட் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஸோ பிளாக்கேஜஸ் எதிர்பார்க்கலாங்க. இவ்வளோ நாள் எதெல்லாம் ஈஸியாக கிடைச்சதோ இனி அது வந்து எல்லாமே ஒரு பிளாக்கேஜஸ் ஆக வரத்துக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்துட்டு இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு இனி கிடைக்காது. ஒன்று வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒன் ஷாக்கிங் நியூஸ் அவங்க வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பர்சனலோ ப்ரொஃபஷனலோ அந்த பர்சன் அந்த விஷயத்துக்கு தான் இவங்களுக்கு ஒரு கர்மா கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ உண்மையிலே இவங்க ரொம்ப கவனமாக வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொறுமையாக அந்த ஸ்டில்னஸ் மாதிரி இருக்கிறாங்களோ அதுதான் நல்லது. சரி, ரொம்ப பொறுமைங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஒரு இது நான் எப்படி சொல்கிறது, வெரி இப்போ அவங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு 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 இதில் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே தான் அவங்க இருக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க உங்களையும் பகைச்சிக்கிட்டாங்க, உங்கள் விஷயத்துலையும் ரொம்ப நிறையா பண்ணிட்டாங்க, அவங்க சைட்லேயும் வந்துட்டு நிறையா ஏமாந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கிறது அவங்க சேவ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திஸ் கர்மா பார்த்தீங்க, திஸ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு நிம்மதி இல்லாத ஒரு டென்ஷன், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா நல்ல ஒரு நிம்மதியா தூங்கி ஜாலியா இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு ஒரு விஷயத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாட்கள் இருக்கலாம், இல்லை ஒரு மாதம், இல்லை கொஞ்சம் ஒரு நாட்கள் இருந்தாலுமே இதனோட தாக்கம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நாட்கள் வந்துட்டு இருக்கும். இப்போ உங்களோட விஷயத்திலுமே இவங்க செஞ்சது ஒரு ஒரு கொஞ்ச நாளா கூட இருக்கலாம். ஆனா அதோட தாக்கம்ங்கிறது எவ்வளவு நாட்கள் வரைக்கும் இன்ன வரைக்கும் இருக்குதோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துலயும் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்க அதுதான் மோஸ்ட்லி மணி விஷயத்துல அண்ட் ஆல்சோ வந்து சேஃப்டி விஷயத்துல வந்து கவனமாக இருந்தாகணும். அண்ட் இவங்க யாரெல்லாம் வந்துட்டு தனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு டாமினேட் பண்ணிட்டு இவங்க சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இவங்க பேச்ச மீறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில சண்டைகள், ஒரு சில விஷயங்கள்ல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1, இவங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. இன்ஃபேக்ட் இது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் இந்த விஷயம் வந்துட்டு. இஃப் யூ ஆர் லக்கி, நீங்க லக்கினா அது உங்களுக்கே இது என்னங்கிறது டைரக்டா தெரிய வரும். ஆனா அது உங்களுக்கு தெரிய வந்தாலுமே வந்து நீங்களே ஷாக் ஆவீங்க. என்ன நடக்குது, நானே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் நியூஸை கொண்டு வரீங்களேன்ற மாதிரி உங்களுக்கே இருக்கும். ஏன்னா இது நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இது எக்ஸ்பெக்டே இல்லாம திடீர்னு வரும். 2 பேருக்குள்ளருமே வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல வர்றது, அது வேகத்தோட வந்துட்டு நிறைய பிரிவினை அளவுக்கு போக வாய்ப்புகள் இருக்கும். சரி, அந்த செய்யக்கூடிய நபர் வந்துட்டு இவங்களோட எங்கராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்டர். ஒரே ஏஜ் மோஸ்ட்லி இருக்காது, எங்கர் இல்லை எல்டரான வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். டிஃப்ரென்சஸ்னா ஆப்போசிட் ஜெண்டரா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட பர்சனாவே இருந்தாலும் கூட டிஃப்ரென்சஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் லைஃப்ல ஏதோ ஒரு வழியில வந்துட்டு இருக்கலாம். அண்ட் ஒரு பர்சன் மணி மைண்டடா இருப்பாங்க, ஒரு பர்சன் லவ், பேஷன், என்கிட்ட தான் வந்து க்ளோஸா இருக்கணுங்கிற ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, ஜெலசி, அப்படி உங்க 2 பேர்ல வந்துட்டு இந்த 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி நபரா இருப்பாங்க. ஓகே, சரி, இந்த பர்சன் வந்துட்டு இவங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்குமான பாண்டிங்ல நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இவங்க திரும்பி உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்ககிட்ட ஏதோ ஒரு வழியில வந்துட்டு சப்போர்ட்டை தேடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து கொஞ்சம் ஈகோ பார்ப்பாங்க, அது இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து நீங்கள் வேணாம், நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ட்ராமா தான் அதெல்லாம். இப்போ நான் சொல்கிற பர்சனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் யார் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமை கொடுக்க போகிறாங்கங்கிறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க சம்மந்தமாகவும் நீங்கள் வார்னிங் கொடுத்துருக்கலாம். இருந்தும் இவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட வருவாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் இது சம்பந்தமா இல்லைனாலும் வேற விஷயமா பேசுறதுக்கு, ஒரு கனெக்ட் ஆக, நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு பாக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும். பட் அந்த இடத்துல உங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கும் அவங்களுக்குமான பாண்டிங் அடுத்து என்ன நடக்குங்கிறது கொண்டு போகும். இட்ஸ் அப் டு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அந்த டைம்ல நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க எல்லாமே அந்த மொமெண்ட் தான். ஓகே, ஸோ இது ஒரு ரியல் சேலஞ்ச் தான். ஓகே, நம்ம லெட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ அவங்களோட நேம் லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருவோம். அண்ட் நம்பர்ஸ் ஆல்சோ நம்ம பார்க்கலாம். மேபி அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் அவங்க நேம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர். ஓகே, RIA, RIA. Okay, double O, R. RAN, ran. So இங்க இது பார்த்தீங்கன்னாலும் no. Anyway, RAN. நம்ம லெட்டர்ஸ் நம்பர்ஸ் பார்த்தரலாம். ஸோ இது அவங்களோட ஏதோ ஒரு வழியில் இந்த நம்பர்ஸ் வந்து
கனெக்ட் ஆகும். பர்த்டே இல்லை பிடிச்ச நம்பர் இல்லை எனிதிங், டோர் நம்பர், ஃபோன் நம்பர். டூ 2, 9 9, 21 21, 27 27, 24 24. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. So Papo. Okay. இவங்களை பற்றின ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் வெளியே வருங்க இந்த டைம். மேபி இஃப் யூ ஆர் லக்கி அது உங்ககிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சம் சீக்ரெட்ஸ் மேபி இது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இது வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனால் இது இந்த விஷயத்த நான் வெளியில் கொண்டு வரணும்னு நானும் தான் நினச்சேன், இல்லை இது வெளியே வராதான்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் இவங்க ரொம்ப ப்ரீஷியஸாக வச்சுட்டு இருந்த ஒரு சீக்ரெட்ஸ் அவங்க பீப்புளாலே வந்துட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் ஷேக் ஆக வாய்ப்புகள் இருக்கும் இந்த டைமில். ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து இதாகும். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு விஷயத்துல ப்ராப்ளம்னாலுமே அடுத்து குயிக்காக டக்குன்னு ஓகேன்னு மாறிடுவாங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணி அதை உட்காந்து யோசிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி வச்சிருவீங்க. இதை பற்றி யோசிக்கிறது, பாஸ்ட் ஆரம்ப காலத்துல இருந்து இவங்களுக்கும் உங்களுக்கும் நடந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கதைகள் எல்லாத்தையும் மைண்ட்ல ஓட்டிட்டு இருப்பீங்க. ஒரு படம் மாதிரி எல்லாமே மைண்ட்ல நீங்க ரீகால் பண்ணிட்டே வந்து ரொம்ப நாட்களை கடத்திருப்பீங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பக்கம் வச்சுக்குவாங்க, அவங்களோட லைஃப் எனதர் சைட்ல பார்ப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய நபர். ஸோ இவங்க லைஃப்ல வந்துட்டு ப்ராப்ளமே இல்லை, ஜாலியா தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்போ ஒரு பக்கம் அவங்க சைலண்டா யாருக்கும் தெரியாம ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில வந்து எல்லாரும் தெரியற மாதிரி ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா இவங்க அந்த ஒரு விஷயத்திலுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் அவங்களுக்கு இருக்குமா அது வந்துட்டு another question. ஆனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ இந்த வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் திடீர்னு வந்து வரும். இவங்க எதை வந்து பாசிட்டிவா வெளியில வந்து காமிச்சிட்டு இருக்காங்களோ, தான் வந்து பாசிட்டிவா செய்யறேன் ஏதோ ஒரு விஷயம், அது வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். ஓகேங்களா? இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலாம், அது வெளியில வந்து தெரியும். எல்லாரும் தன்னை இது வரைக்கும் பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அந்த இடத்துல வந்துட்டு தன்னை பத்தி இவங்க எல்லாம் நெகட்டிவா நினைக்கிறாங்கிற விஷயமும் வெளியே வரும். ஸோ நிறைய சீக்ரெட்ஸ் வெளியே வரும். அது ஒட்டுமொத்தமா வருமா அப்படி இருக்காது, 1 by 1 எதிர்பார்க்காத டைம்ல வரும். ஆனா இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெரி குட் ஹேண்டில் பண்ணுவாங்க, திங்ஸை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சாப்டரை எப்படி ஓப்பன் பண்ணணும், அதாவது ஒரு புக்கை எப்படி ஓப்பன் பண்ணணும், அது எப்படி க்ளோஸ் பண்ணணும், அது எப்போ நமக்கு தேவை, அது என்ன பண்ணணும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ரொம்ப டவுன் ஆகிறது அப்படிங்கிறது இல்லாமல் டக்குன்னு குயிக்காக வந்து மாறிடுவாங்க அவங்க. ஓகே? ஆனால் இந்த டைம் பீரியட் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ், அந்த ஒரு க்ரோத் அது கொடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பிளாங்க் ஆக வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது எல்லாமே அடுத்தடுத்து நான் இப்போ ஒன்று நினச்சேன்னா என் கையில் கிடைக்கும் அப்படின்னு இருந்த நபருக்கு கொஞ்சம் எதுவுமே கிடைக்காத அளவுக்கு அப்படியே பிளாங்காக இருக்கும். ஸோ அதனோட விஷயங்கள் வந்துட்டு நல்லாவே இருக்குது.
ஓகேங்களா. ஆனா வந்து இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒன் கிளியர் சைன் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்துட்டு அவங்க பேசுவாங்களா, ஓகே இவ்வளோ நடந்துருச்சு, எனக்கான ஜஸ்டிஸும் கிடைச்சாச்சு, ஸோ அவங்க பண்ணதுக்கான ஒரு கார்மிக் விஷயமும் நடந்தாச்சு, ஸோ இனியாவது அவங்க திருந்துவாங்களா, இனியாவது மாறி என்கிட்ட வருவாங்களான்ற குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பாசிபிள் இருக்கு, ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. அவங்க திரும்ப வந்து பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு இனிமேல் அவங்க சைடு பீப்புளை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க இது வரைக்கும் நம்பிக்கை அப்படின்னு யாரையாவது கை காட்டணும் அவங்க லைஃப்லன்னா டெஃபினட்டா அந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து சைலண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தாலும் சரி சைலண்ட்லி உங்களையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிய வரலாம், அப்படி இல்லைன்னா கூட சைலண்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது பார்ப்பாங்க. இப்போ நம்பர் பிளாக்ல இருந்தா தெரியாத டைம்ல அன்பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் பிளாக் பண்றது, இந்த மாதிரியான ஒரு கேம் எல்லாம் கூட அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. பட் ஸ்டில் எமோஷன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்கு பாத்தீங்களா, உள்ளாரப்போ எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி வெளியில வந்து நல்லா எதுவுமே நடக்காதபடி இருப்பாங்கல்ல, அது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஒரு வெரி குட் திங். இது வரைக்கும் வந்து இவங்க அடுத்தவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரிவீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதுல ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களோட சீக்ரெட்ஸே யாரோ ரிவீல் பண்ணி அதுல மத்தவங்க ஜாலியா இருக்கிறதுக்கான டைமிங். ஸோ தி ரியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த வழியில அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த நபர் வந்துட்டு அவங்க இப்போ கரண்ட்லி கூட இருக்கக்கூடிய விஷயங்கள், மேபி அவங்க ஒர்க் பண்ற பிளேஸாக இருக்கலாம், இல்லைன்னா வீடாக இருக்கலாம், ஃபேமிலியா கூட இருக்கலாங்க, அவங்கள பத்தின ஒரு ஒரு உண்மையான ஒரு தாட், இவங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கிற விஷயங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. பட் எதுவா இருந்தாலும் தட் ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் சோ ரியல், அதுதான் சொல்லணும், அது உண்மை. ஓகேங்களா. ஸோ நம்ம லெட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் நேம்ல இருக்கக்கூடிய இன்னொரு லெட்டர் MNK. Okay. PTN. KNM. ஓகே. ஸோ நம்ம நம்பர்ஸ் பார்த்துருவோம். லெவன் 11, 2 2, 26 26, 28 28, 24 24. Okay, that's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். Pile number 3. ஓகே. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லைஃப்ல இந்த பர்சன் இப்ப என்ன தெரியுமா ஒரு விஷயம் கத்துக்க வாய்ப்புகள் இருக்கும். கிரவுண்டிங்னா என்ன,
அதாவது கொஞ்ச நாட்களாக வந்து கால் தரையில் நிற்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஆட்டம் போல இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப பயங்கர குஷி. ரொம்ப இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் ஈஸி. இந்த மணியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கும். இவங்க கொஞ்ச நாளா வேற ஏதோ ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்திருக்கலாம். ஒரு ஒரு தப்பான ஒரு பர்சன் கைட் பண்றது, இவங்களுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, ஆசை பேராசைகள் விஷயத்துக்குள்ள போறது, நிறைய விஷயங்கள்ல இவங்க ஆல்ரெடி கவனமாக இருந்திருக்கணும். தன்னோட அதாவது இவங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஐடென்டிட்டிங்கிறது இருக்கும், தனித்துவம். ஆனா இந்த இடையில இந்த ஒரு பர்சன் வந்திருப்பாங்க, உங்க 2 பேருக்கும் நடுவுலயும் சரி, நீங்க அவங்க லைஃப்ல இருந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் வந்தவங்களா கூட இருக்கலாம். அவங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்த காமிச்சு விட்ட அந்த ஆசைகள், அந்த பேராசைகள் தான் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு லைஃப்ல ஒரு 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 செக்மேட்டுன்னு சொல்லலாமா, ஏதோ ஒரு இடத்துல வந்து கொண்டாந்து சிக்க விட்டுருக்கு. இப்போ இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு 2 முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்துல கொண்டு போய் நிற்கும். அதுல அவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இன்னொரு விஷயம், 2த்துல ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். அதுல ஒண்ணுதான் அவங்க சூஸ் பண்ண முடியும். அதுல இன்னொன்னு வந்துட்டு அவங்க விட்டாங்கன்னா அதுவுமே பிரச்சனை தான். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்குது மனசுக்குள்ளார. அண்ட் இவங்களை வந்து யாரோ பலவீனமாக்க ட்ரை பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க. இவங்க அந்த ஓவர் கான்பிடென்ட்ல தன்னை சுத்தி எல்லாம் இருக்காங்க, தனக்குன்னு இருப்பாங்க, நான் கூப்பிட்டேன்னா எனக்காக வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓவரா வந்து கான்பிடென்ட்டோட இருந்திருந்துப்பாங்க மனசுக்குள்ளார. ஒரு சில பேர் வெளியிலே சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு மனசுக்குள்ளார வந்துட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ வந்துட்டு அது எல்லாமே விலகி இவங்களுக்கே ஒரு பயத்தை காட்டுவாங்க. சரி நம்ம வந்து கொஞ்சம் பேசணும்னா நமக்கே இது கொஞ்சம் பிரச்சனையாயிரும், சைலண்ட்டுக்கு போயிடுவோம். இது என்ன அப்படின்னா, இந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு முழுமையா வீக்னஸ் ஆகுமா, முழுமையான வீக்னஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. ஆனா அந்த வீக்னஸ்ங்கிறது வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயில் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க எல்லாமே ஒரு அவங்க சஃபர் ஆகணுங்க, நிறைய கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப இமோஷனலா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், இஃப் யூ ஆர் லக்கி, நீங்க லக்கி அப்படின்ற இதுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு முழுமையான ஒரு நியூஸ் கிடைக்குமானா கிடைக்காது, பாதி விஷயங்கள் வேணா கிடைக்கும். ஓகேங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க கேட்ட விஷயம் என்ன, எனக்கான நியாயம் அஃப்கோர்ஸ் கிடைக்குது. அது உங்க வழியில கிடைக்காது, வேற ஒரு பர்சன் வழியில உங்களுக்கான ஜஸ்டிஸ்ங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா. இவங்களுடைய இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். இந்த அதாவது நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான ஒரு லைஃப், ஒரே மாதிரியான ஒரு லெவல்ல இருந்திருக்கலாம். இவங்களோட இந்த ஷார்ட்கட்னால நீங்க உங்க லைஃப்ல அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க, இவங்க வேகமா போயிருப்பாங்க முன்னாடி. அதுவுமே உங்களை ஏமாத்தி உங்களை அப்படியே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போனதா தான் இருக்கும். எதர் ப்ரொஃபஷனலாவோ சரி, இல்லை பர்சனல் வழியிலையோ வந்துட்டு இந்த வேலைகளை அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களது ஸ்டக் ஆகக்கூடிய டைம், நீங்க முன்னுக்கு போறதுக்கான, அவங்களோட கொஞ்சம் ஃபார்வர்டா போறதுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பேலன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது அழகா வந்து இருக்கு. இந்த இடத்துல சைலண்டா வந்து காமிக்குது. ஆனா இதை நீங்க எடுத்து யூஸ் பண்றதுல தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அவங்க கீழே வர போறாங்க, நம்ம மேலே போக போறோம், நம்ம டாப்புக்கு வர போறோம்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார கூடாது. எடுக்கிற வாய்ப்புகளை நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அடுத்த இதுன்றது போக முடியும். ரைட். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த டஃப்பான டைமிங் அது வந்துட்டு ஆக்சுவலி எண்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா. ஒரு பிக் பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாம். திடீர்னு வந்து சடன் ஜம்ப் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நபரால இனி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குமா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வாங்களா, இவங்களால எனக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் இருக்குமான்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதை பத்தி யோசிக்க வேணாம், பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஆனா நீங்க அப்படியே வந்து லைஃப்ல இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகர்றப்போ வந்துட்டு உங்களுக்கு யுவர் சேஃப்டி, அவ்வளவுதான், நீங்க சேஃப்டி.
சரி, இப்போ இது என்ன காமிக்குதுன்னா, அவங்களோட லைஃப் எங்கேயோ ஸ்டக் ஆகியிருக்கு. ஆனால் உங்களோட லைஃப்பில் ஒரு பாதைங்கிறது ஒரு வழிங்கிறது காமிக்குது தான். ஆனால் நீங்கள் அதை பார்க்காம இருக்கீங்களோ? சரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க அங்கேயே ஸ்டக் ஆவாங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்களோட விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போக முடியாது. அப்போது வந்துட்டு உங்களுக்கான பாதை ஆல்ரெடி ஓப்பன் ஆயாச்சு. ஸோ அதை நோக்கி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, சரி, கெட் த சைலண்ட் ஹீலிங்க பாருங்க. எல்லா வழிகளிலுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹார்ட் பிரேக்குங்கிறது இருக்கும். சரி, இது வந்து இவங்க உங்களுக்கு செஞ்சதுக்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருந்த பீப்புளுக்கும் உங்க இதே மாதிரி ஏதோ பண்ணியிருக்கலாம், உங்களுக்கும் வந்துட்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்கள நம்பினவங்களை வந்து இந்த நபர் வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு காயத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்பயுமே ஒரு மறக்க முடியாத ஒரு காயம். அது எல்லா வழிகளிலும் இப்போ அது அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த டைம்ல அவங்களுடைய உண்மையான ட்ரூ செல்ஃப் வெளியே வரும். இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு காயப்பட்டீங்கன்னா அழுவீங்க, கஷ்டப்படுவீங்க, இன்னும் டவுன் ஆவீங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்துக்கு காயப்படுறாங்க ஒரு நபரால அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு ஃபேக்கான ஃபேஸை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அது எல்லாம் மறைஞ்சு உண்மையான ஃபேஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். இதுதான் உன்னோட ட்ரூ செல்ஃபா அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஓ, இவ்வளவு நாளா நீ வந்து ஒரு ஃபேக்கான ஃபேஸை வச்சுட்டு இருந்திருக்க, இதுதான் உண்மையான ஃபேஸாங்கிறதை வந்து அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிக்குவாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் கம்முன்னு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு அடுத்த உங்களுக்காக ஓப்பன் ஆன அந்த பாதையை நோக்கி போங்க. அவங்களே அவங்க லைஃப்பை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. அவங்களே அவங்க லைஃப்பை இங்கே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ரைட்? ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் எடுத்துருவோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல்ங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் அவங்க நேமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர். ஓகே, Y வந்திருக்கு. ஐ டேக் திஸ். A, G, O, or N. Y, D, E. ஓகே, இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்த்துடலாம். Three, 4, I'll take this 5. Okay. 4, 4. Number 30, 30. Okay, number 1. 28, 28. 20, 20. Okay, so that's all. Thank you.